ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஷாப்பிங் பரிதாபங்கள் தான் பார்க்க போகிறோம். நான் இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள எனக்கு 199 ஆஃபர் 199 ஆஃபர்ன்ட்டு வந்துட்டே இருந்தது. சரி என்னடா அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் கடேன்னு கிளம்பணும். கிளம்புனா ஒரே டிராஃபிக். அந்த டிராஃபிக்கு கொஞ்ச நேரம் மாட்டிக்கிட்டு எப்படியோ அதை ஓவர் கம் பண்ணி அங்கே வந்து ஸ்பென்சர் மாலுக்கு தான் வந்து அரௌண்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:40க்கு அந்த மாதிரி நம்ம கரெக்டாக உள்ளே என்ட்ரானு. பார்த்தா அப்பதான் அங்க எல்லா ஷாப்புமே ஓப்பன் ஆயிட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருந்தாங்க. சரி நம்ம நாங்க போன ஷாப் வந்து Zudio தான். சரி அதுவாச்சும் ஓப்பன்ல இருக்கும்னு பார்த்தா, அதையும் 11:00 தான் ஓப்பன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுவரைக்கும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்க போயிட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம். அந்த காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஷாப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரி எங்கடா அந்த 199 ஆஃபர்ன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, இதோ இங்க ஒரு லைன் வருதுல்லங்க. இந்த ஒரு லைன் மட்டும் தான் 199. அதுலயுமே எனக்கு கலெக்ஷன்ஸும் பிடிக்கல. எனக்கு ஃபிட்டும் செட் ஆகல. சரி மத்ததாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அங்க பார்த்தா வந்துட்டு 299 அப்புறம் 399 அப்புறம் 499 அப்படின்னு சொல்லிட்டு டீ-ஷர்ட்ஸு, டாப்ஸு, அப்புறம் குர்தீஸு இதெல்லாம் வச்சிருந்தாங்க. சரி ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுவுமே வாங்கிட்டு போகாம இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். 199 ஆஃபர் தான் இல்ல. 199க்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து வாங்குவோம்ன்னு சொல்லிட்டு செக் பண்றப்போ 199க்கு வந்து டீ-ஷர்ட்ஸ் வச்சிருந்தாங்க. சரி டீ-ஷர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க. சரி ஓகே அதுலேருந்து கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 டீ-ஷர்ட் செலக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸி செலக்ட் பண்ணேன். அந்த மேக்ஸியோட ரேட் வந்து 299. சரி ஃபிட்டையும் செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரையல் பார்த்தேன். ட்ரையல் பார்க்குறப்ப எல்லா ஃபிட்டுமே கரெக்டா இருந்துச்சு. சரின்னு பில் பே பண்ணிட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். எனக்கு ஒரே மைண்ட் அப்செட்டுங்க. ஃபெயிலுன்னு சொல்லி இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. சரி இவ்ளோ தூரம் வந்துட்டோமே, நம்ம குழந்தையும் பிக் பண்ணிருவான் ஸ்கூல்ல இருந்துன்னு சொல்லிட்டு, குழந்தையோட ஸ்கூல் போனோம். என் பொண்ணுக்கு ஒரே ஹாப்பி அவங்க அண்ணன பார்க்க போறோம்ன்னு சொல்லிட்டு. போய் என் பொண்ணே போயிட்டு ஸ்கூல் கேட்ட நாக் பண்ணி அவங்க அண்ணன கூப்பிட்டாங்க. என் பையனும் வந்துட்டான். நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோங்க. யாராச்சும் சேலுன்னு சொல்லி இந்த மாரி போய் ஏமாந்துருக்கீங்களா? அப்படி ஏமாந்துருந்தீங்கன்னா எனக்கு என் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.